டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் வாயுவை எடுத்தால் தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்கள் விரைவில் பாலைவனமாகும் சூழ்நிலை ஏற்படும் என இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் என்றும் நெற்களஞ்சியம் என்றும் அழைக்கப்படும் தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் பூமிக்கடியில் அதிக அளவு மீத்தேன் வாயு உள்ளதாக கண்டறியப்பட்டது. இதை எடுக்க மத்திய அரசு பன்னாட்டு கம்பெனிகளுக்கு ஒப்பந்தம் வழங்கியது. ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு மீத்தேன் வாயுவை எடுப்பதற்கு எதிராக டெல்டா மாவட்ட விவசாயிகள் கலந்து கொண்ட கருத்தரங்கம் நடந்தது. இதில் கலந்து கொண்ட இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் மீத்தேன் வாயுவை எடுப்பதற்காக நிலத்தடி நீரை இறைத்து கடலில் விட்டுவிட்டு அதற்கு கீழே உள்ள மீத்தேன் வாயுவை எடுத்து எரிபொருளாக நம்மிடையே விற்பனை செய்வதற்காக ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது என்றும், இதனால் டெல்டா மாவட்டங்களில் குடிநீருக்கு கூட தண்ணீர் கிடைக்காத சூழ்நிலை உருவாவதோடு டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாக மாறும் சூழ்நிலையும் ஏற்படும் என்றும் நம்மாழ்வார் தெரிவித்தார். நம்முடைய தஞ்சை மாவட்டம், திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நிலத்துக்கு அடியில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து கடல்ல விட்டுறது. அதுக்கு கீழே இருக்கிற மீத்தேன் காத்த உறிஞ்சி எடுக்கிறது. அப்ப இதுல இருக்கிற பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணி எல்லாம் இறைச்சி கடல்ல விட்டாச்சு அப்படி சொன்னா குடிக்க கூட தண்ணி இருக்காது. விவசாயத்தை பத்தி நம்ம அப்புறம் தான் யோசிக்கணும். இந்த தஞ்சை மாவட்டம் மட்டும் இல்ல, திருவாரூர் மாவட்டம் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்தை குழி தோண்டி புதைக்கிறதா இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் இதுக்காக திரண்டு நிற்கும். அதனால எந்த இடத்துல அந்த எந்திரம் புறப்படுற இடத்துல முற்றுகை போட்டு நிறுத்துவோம். இத்திட்டத்தை மத்திய அரசு கைவிடவில்லை என்றால் முற்றுகை போராட்டம் நடத்தி திட்டத்தை முடக்குவோம் என்று இக்கருத்தரங்கில் தெரிவிக்கப்பட்டது.